யாத்திராகம புஸ்தகம் 34வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து படிப்போம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். கர்த்தர் சொல்ற ஒரு காரியம், உடன்படிக்கை பண்ணுகிறேன். இந்த உடன்படிக்கை எப்படிப்பட்டது என்று சொன்னால், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். நிச்சயமாக கர்த்தர் செய்வார். ஏன்னா தேவன் ஒன்றை சொல்லிவிட்டார் என்று சொன்னால் அதை செய்யாமல் இருந்ததே கிடையாது. வேதத்தில் முதல் பக்கத்துலேருந்து கடைசி பக்கம் வரையிலும் நிறைய காரியத்தை மக்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். இதை செய்வேன் அதை செய்வேன்லாம். சில நேரத்தில் தேவன் சொல்கிற விஷயம்லாம் கற்பனைக்கே எட்டாத அளவுக்கு இருக்கும். இவ்வளோ காரியத்தை எப்படி பண்ண முடியும் என்ற இந்த எண்ணங்கள்லாம் வரும். இதெல்லாம் நடக்கிற ஒரு காரியமாக சில நேரத்தில் இந்த மாதிரி நியூஸ்லாம் கேள்விப்படும்போது உள்ளத்தில் என்னதான் இருந்தால் நானும் மனுஷன் தானே டக்குன்னு வரும், இதெல்லாம் நடக்கிற காரியமாக இல்லையோ அப்படின்னு வரும். அப்போ இன்னொரு சத்தம் கேட்குது, மகனே, பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக, உனக்கு மட்டும் இல்லை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் அந்த காரியத்தை நான் உனக்கு செய்வேன். நீயும் பார்ப்ப, உன் கூட இருக்கிற எல்லா ஜனங்களும் அவைகளை பார்ப்பார்கள். ஆகவே கர்த்தர் சொல்லிட்டார்னா நீங்கள் சந்தேகமே பட வேண்டாம். கர்த்தர் ஒரு காரியத்தை உரைத்து விட்டால், கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து ஒரு காரியம் வரும் என்று சொன்னால் நாம் அந்த காரியத்தைக்கு சந்தேகப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னு சொன்னால் இது கர்த்தர் சொன்னது. நான் சொன்னால் கூட, நான் சொல்லலையா, இன்னொருத்தர் சொன்னாங்க கூட, சொன்னாங்கன்னு அவங்க சொன்னால் கூட அதை கொஞ்சம் யோசிக்கணும், பேலன்ஸ் வைக்கணும். ரைட், ஓகே, அது நடக்கிறப்ப பார்க்கலாம். நடந்த ஒரு பாட்டு நம்ம சொல்லும்போது இன்னும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் சொல்கிறாங்களா, சரி ரைட், ஓகே, நான் எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் மனிதர்களுடைய வார்த்தையை காட்டிலும் கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார்னா நிச்சயம் அதை என்ன பண்ணுவார், செய்வார், நிறைவேற்றுவார். நாம் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. செய்வாரா செய்ய மாட்டார்னு கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. நிச்சயம் அவைகளை செய்வார் என்ற விசுவாசத்தை உடையவர்களாக நாம் மாற வேண்டும். ஆகவே தான் பாருங்கள், பல விஷயத்தை பேசணும். எப்படி இந்த அதிசயங்கள்லாம் 3 விதத்தில் பார்க்க ஆரம்பித்தோம். அதை தொடர்ந்து தேவன் நம்முடைய வாழ்வில் சமாரியா பெண்ணை பற்றி பார்க்க ஆரம்பித்தோம். சமாரியா பெண் சொன்னால், சமாரியா பெண், நீ அறியாததுனால இப்படி பேசுகிறோமா அப்படின்றார். இப்போ தேவனை குறித்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனை நம்ம பல கோணங்களில் பார்த்துருக்குறோம். தேவனை ஒரு பாசிட்டிவ் சைட்லாம் பார்த்துருக்குறோம். ஆனால் நெகட்டிவ் பாசிட்டிவ் சைடுன்னு ஒன்று இருக்குது. அந்த காரியத்தை பற்றி பார்க்க ஆரம்பித்தோம். தேவன் சில நேரத்தில் நமக்கு விரோதிகள், நமக்கு எதிரிகள், சில நேரத்தில் பல விஷயங்கள்லாம் பேசியிருப்பாங்க பாருங்கள். அந்த காரியத்தில் கூட அவர் இறங்கி வேலை செய்கிறார். அந்த காரியத்தை நிறைவேற்றுகிறார். சில நேரத்தில் அவங்களுக்கு எதிரிகளுக்கும் சத்துருக்களுக்கும் விரோதிகளுக்கும் நம்மளை தூசித்தவங்களுக்கும் நம்மளை காயப்படுத்தினவங்களுக்கும் ஒருவேளை நம்ம கேட்கும்போது பரவாயில்ல, அவங்கள இப்படி கர்த்தர் பண்ண போகிறாரா அப்படின்போது நமக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் நம்ம உள்ள சொன்ன இல்லை, தேவன் செய்ய போகிற, நீ இல்லைப்பா, தேவன் அந்த காரியத்தை பண்ண போகிறார். நான் சொன்னேன் 3 விதத்தில் அந்த காரியம் நடக்கும்னு சொன்னேன். ஒன்று, எதிரிகள் நமக்கு விரோதமாக சில காரியங்கள் பேசும்போது பைபிளில் போடப்பட்டிருக்குது, உனக்கு இடரல் உண்டாக்குகிறவனுக்கு ஐயோனே போட்டிருக்குது. இடரல் உண்டாக்குகிறவங்க நிறைய நேரத்தில் இப்போ நமக்கு இடரல் உண்டாக்குறவங்க ஏராளமான பேர் இருக்கிறாங்க. நம்ம கூட இருக்கிறவர்கள் நமக்கு இடரல் உண்டாக்குறாங்க. சில நேரத்தில் நம்முடைய நண்பர்கள் நமக்கு இடரல் உண்டாக்குகிறாங்க, இல்லைங்களா? நம்முடைய சொந்தக்காரங்க இடரல் உண்டாக்குறாங்க. சிலது நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம கூட இருக்கிற சில ஆட்கள், நம்ம பெற்றது, நம்மளை பெற்றவங்க, சில பேர்லாம் இருக்கிறாங்க நம்ம இடரல் உண்டாக்கணும். ஆனால் ஒரு காரியம் பைபிளில் போடப்பட்டிருக்குது, நமக்கு பிரச்சனை பண்ணுற யாராக இருந்தாலும் நல்லா கவனமாக கேட்டுங்க, நீ பழி வாங்குவது உங்களுக்குரியது கிடையவே கிடையாது. ஒரு நாளும் உங்களுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் அவங்களுக்கு விரோதமாக நீங்கள் எந்த ஒரு தாட்டும் நினச்சிடக்கூடாது. ஜபத்தில் கூட நினச்சிடக்கூடாது. ஆண்டவரே என்னை இப்படி பண்ணிட்டோம், ஆண்டவரே நீங்கள் ஏதாவது பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் பைபிளில் போடப்பட்டிருக்குது, உன்னை நிந்திக்கிறவர்களுக்காக, உன்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுன்னு சொல்லியிருக்கிறார். இல்லை ஆண்டவரே உனக்கு கையை உடையும் காலை உடையும், அந்த டிபார்ட்மெண்ட்டில் நம்முடைய டிபார்ட்மெண்ட் கிடையாது. சொல்லுங்கள், அந்த வேலை நமக்குரியது கிடையாது.
புரியுதுங்களா? ஏன் சொல்கிறேன்? நீ நிறைய விசுவாசிக்கு என்ன பண்ண, நமக்கு யாராவது உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னா, ஏதாவது சேட்டை பண்ணிட்டாங்கன்னா, ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா, நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளுடைய டார்கெட்டே அவங்கள நோக்கி தான் இருக்குது. ஆண்டு ஏதாவது பண்ணுங்க, இப்படி பண்ணிட்டாங்க ஆண்டவரே. சில இடத்துல உங்கள் கூட இருக்கிறவங்க கூட இருக்கலாம். உங்கள் கூட இருக்கிறவங்கன்னா உங்கள் கூட இருக்கிறவங்க தான். ஏன்னா பர்டிகுலராக சொன்னால் பிரச்சனை வந்து, ஓகேங்களா? உடனே எனக்கு தான் சொன்னாரோ உனக்கு தான் சொன்னாங்க, அது பெரிய தலைவலி ஆகிடும். ஆனால் என்ன சொல்கிறேன், உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு பல நேரத்தில் குழி படித்தா கூட நல்லா புரிஞ்சுக்கோங்க, 3 காரியம் நடக்கும். இந்த காரியத்தை நம்ம பண்ணுறது கிடையாது, தேவன் பண்ணுற ஒரு காரியம். உனக்கு இடர் உண்டாக்குகிறவனுக்கு ஐயோன்னு போட்டிருக்கு. ஐயோன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து உங்கள் லைஃப்பில் வந்து என்ட்ராக மாட்டாங்க. தேடியும் காணாதிருப்பா என்ற ஒரு சப்ஜெக்ட் நடக்கும். உங்கள் பிரச்சனை பண்ணவங்க கண்ணிலேயே தெரியாமல் எங்கேயோ ஒரு இடத்துல கருத்து அவங்களை அனுப்பிடுவார், அவ்வளோதான். கவனமாக கேளுங்க. அவங்க சாகடிப்பதோ அந்த வேலை பழைய ஏற்பாடு காலத்தில் நடந்துச்சு, அந்த மாதிரிலாம் பயங்கரமாக பண்ணார். ஆனால் புதிய உடன்படிக்கைக்குள்ள கிருபையின் காலகட்டத்தில் அந்த மாதிரிலாம் தேவன் பண்ணுறது இல்லை. கிருபையின் காலகட்டத்தில் சிலுவையின் நிமித்தமாக, கல்வாரி நிமித்தமாக தேவன் என்ன பண்ணுறார்? இரக்கங்களையும் தயவையும் நம்ம இது காண்பிக்கிறவராக இருக்கிறார். முதல் காரியம், உங்கள் லைன்லேயே அவங்க என்ட்ராக மாட்டாங்க. நீங்கள் எங்கே ஆள் எங்கே போனார்ப்பா, பிரச்சனை பண்ண ஆள் எங்கே போயிட்டாங்க, கஷ்டப்படுத்த காயப்படுத்தினாலும் எங்கே போயிட்டாங்கன்னு கேட்குற அளவுக்கு உங்கள் லைன்லேயே அவங்க என்ட்ராக மாட்டாங்க, ஓகேங்களா? 2வது காரியம் என்ன நடக்கும்னா, 99% இங்கே தான் இருப்பாங்க. ஆனால் ஒரு பாயிண்ட் சில நேரத்தில் வந்து அவர்கள் எதை விதைச்சாங்களோ அதை அறுப்பார்கள் சொல்லக்கூடிய பிரமாணம் நிறைவேற ஆரம்பிக்கும். அந்த பிரமாணத்தை ஆக்டிவேட் பண்ணது அவங்க தான், நீங்கள் கிடையாது. நீங்கள் கிடையாதுங்க, அவங்க ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. அதனால் கண்டிப்பாக அது நடக்கும். ஆனால் நம்ம யாருமே அந்த விஷயத்துக்கு நீங்கள் இருக்கிற யாருமே போகக்கூடாது, புரியுதுங்களா? நம்முடைய எதிரிகள் சாக வேண்டும் என்று யாரும் எதிர்பார்க்கக்கூடாது, ஓகேங்களா? கண்டிப்பாக இது வந்து நம்ம பண்ணுறது கிடையாது, தேவனும் பண்ணுறது கிடையாது. அவங்க விதைச்சதை அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவர்கள் அறுப்பார்கள், அது நடைபெற ஆரம்பிக்கும். 3வது ஒரு காரியம், அதை பற்றி தான் பேசிட்டு வரோம். 3வது ஒரு காரியம், அவங்க தூரமும் போக மாட்டாங்க, சாகவும் மாட்டாங்க, உங்கள் கண்ணு முன்னாடியே இருப்பாங்க. ஹலோ, யார் எங்கங்க? கண்ணு முன்னாடியே இருப்பாங்க. ஏன் கண்ணு முன்னாடி கருத்தில் வச்சுக்கிட்டாருன்னா, உன்னை வாழ்கிறதெல்லாம் பார்த்து பார்த்து நீங்கள் வாழ்கிறதையும் நீங்கள் இருக்கிறதையும், இவனுக்கு விரோதம் இப்படி பண்ணிட்டோமே, இவனுக்கு விரோதம் இப்படி செஞ்சுட்டோமே, இவனுக்கு விரோதம் இப்படி. ஒருவேளை அவங்க மனம் திரும்பினாங்கன்னா அதுலேருந்து விடுவிக்கப்படலாம். ஒருவேளை அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்கன்னா அந்த பிரச்சனை, அந்த விதையிலிருந்து அவங்க ஒரு விதையை விதைச்சாங்க, அதுலேருந்து அவங்க காப்பாற்றப்படலாம், ஒருவேளை காப்பாற்றப்படலாம். இல்லை அவங்க இன்னமும் வேறு மாதிரி இருந்தாங்கன்னா, 3rd பாயிண்ட்டு, திரும்ப சொல்ல போக மாட்டாங்க, இருப்பாங்க, கண்ணு முன்னாடி தான் இருப்பாங்க. தேவன் உங்களுக்கு செய்கின்ற நன்மைகள், உங்களுக்கு செய்கின்ற அதிசயங்கள் எல்லாவற்றையுமே பார்க்க ஆரம்பிப்பார்கள். சங்கீத புத்தகம் 27 போவோம். சங்கீத புத்தகம் 27 போன வாரத்தில் படித்தோம், அங்கேருந்து முடித்தோம், திரும்ப அங்கேருந்து போவோம். தேவன் இதை செய்கிறார் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த விஷயத்தை தேவன் நமக்கு செய்கின்ற நம்ம எதிரிகளுக்கு பண்ணுகிறார் என்பதை பொறுத்து 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிப்போம் சேர்ந்து. இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும், அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். சொல்கிறாரு, என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். என் சத்துருக்களுக்கு சொல்லுங்க, என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். ஆமென். கர்த்தர் சொல்லிட்டாரு, நம்முடைய தலையை அவர் உயர்த்துவார். எங்கே எப்படி உயர்த்துவார்னா, என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அதான் பேசிட்டு வரோம். இருப்பாங்க, அவங்களுக்கு மேலாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென். என்னன்னா, ஒருவேளை அவங்க லெவல் வந்து ஒரு 1000ங்களுக்கு மேலே இருந்துச்சுன்னா கர்த்தர் உங்கள் லெவலை எப்படி கொண்டு போவார்னா, நீ அவன் 1000 1000க்கு மேலே நம்மளை கொண்டு போய் வைப்பார். ஒருவேளை லட்சமாக இருந்துச்சுன்னா, லட்சங்களுக்கு மேலே அவனுடைய உயர்வு இருந்துச்சுன்னா கர்த்தர் பாப்பா, நீ ஏன் பிள்ளரா, ஆக உடனே என்ன பண்ணுவேன், அந்த லட்சங்களுக்கு மேலாக. ஒருவேளை நம்முடைய எதிரி
நம்முடைய சத்துருக்கள் கோடீஸ்வரர்களாக இருந்தால் கர்த்தர் பார்ப்பாரு, அவன் கோடீஸ்வரனாக இருக்கிறானா, இப்போ உன் தலையை அதுக்கு மேலே கொஞ்சம் உயர்த்த போகிறேன், என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். இப்போ என்ன பண்ணுவார்னா, கர்த்தர் வந்து உங்களுடைய எதிரிகளுக்கு மேலாக உங்கள் தலை உயர்த்துவார். இன்னொன்று சொல்லட்டுங்களா, உங்கள் எதிரி பெரிய ஆளாக பெரிய ஆளாக பெரிய ஆளாக நீங்கள் பயப்படாதீங்க. உங்கள் சத்துருக்கள் பெரிய ஆளாக நீங்கள் பயப்படாதீர்கள். ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், அவர் பண்ணுற வேலை அந்த பெரிய ஆளு நீங்கள் யாரெல்லாம் நீங்கள் நினச்சிச்சிக்கிறீங்களோ அவர்களுக்கு மேலாக கொண்டு வந்து உங்களை நிப்பாட்டுருவார். அதான் சொல்கிறாரு, என் சத்துருக்களுக்கு மேலாக என் தலை உயர்த்தப்படும். ஆமென். ஆகதான் பாருங்கள், நம்ம வந்து நம்முடைய ஆசீர்வாத வளர்ச்சிகளை நம்முடைய எதிரிகளோடு கம்பேர் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? அதில் திருப்தி கண்டோம். சரி, அந்த ஆவரேஜ் அவனை போல் நம்ம ஈக்குவல், கர்த்தர் ஈக்குவலே கிடையாதுடா. உன் எதிரிக்கும் உனக்கும் ஈக்குவல் கிடையாது. உன் எதிரி இருந்தானா அந்த எதிரிக்கு மேலாக தான் உன்னை கொண்டு வந்து நிப்பாட்டு. உன் தலை உன் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். ஆமென். புரிஞ்சுட்டுங்களா என்ன சொல்கிறது? வந்து தேவன் செய்கிற விஷயங்கள், ஏன்னா எதை விதைச்சாலும் நம்ம அறுப்போம். அதுதான் நம்ம வந்து யாருக்கு முன்னாடி எவருக்கு முன்னாடி எதை விதைக்கிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருந்து கொள்ள வேண்டும். ஆகவே நல்லா புரிஞ்சுக்கணும், இது வந்து நம்முடைய ஐடியா கிடையாது. எதிரிகளை குறித்தும் விரோதிகளை குறித்தும் உங்களை காயப்படுத்துகிறவர்களை குறித்தும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறவர்களை குறித்தும் நீங்கள் எந்த பிளானும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? திரும்ப சொல்கிறேன், இது வந்து நீங்கள் வேறு மாதிரி எடுத்துக்கூடாது. உங்கள் பைபிளில் ஆண்டவர் இயேசு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நம்முடைய எதிரிகள் துன்பப்படுத்துகிறவர்கள் நிந்திக்கிறவர்களுக்காக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதை நம்ம பின்பற்றியே ஆக வேண்டும். நம்ம வேலை அவங்கள அழிக்கிறதோ, அவங்கள தாக்குறதோ, அவங்களுக்கு விரோதமாக பண்ணுறதோ, பில்லி சுனியம் வைக்கிறதோ. ஏன் தெரியுமா சொல்கிறேன்? விசுவாசிங்க சில பேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, அந்த மந்திரம் எந்திரம் தந்திரம் யாருங்க எங்க இந்த உலகத்தில் நம்ம கிறிஸ்தவ ஆட்கள் சில ஆட்கள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. வெக்க கேடு. எதுக்கு இது சொல்கிறாங்க, இப்படி தான் பண்ணுறாங்க வந்து. ஆகுதான் திரும்ப சொல்கிறேன், நல்லா கவனமாக்கணுங்க. உங்கள் பிரச்சனைக்குரிய ஆட்களுக்கு நீங்கள் எந்த ஒரு அவங்களுக்கு விரோதமாக அவங்க செய்கிறாங்கன்னா திரும்ப நம்ம செய்ய வேண்டும். அவங்க செஞ்சது மாதிரி நம்ம செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. தேவன் அதற்கு மாறாக செய்ய சொல்கிறார். நீ ஒன்றுமே ஜெபம் பண்ணுங்க, நல்லா இருக்கணும் ஜெபம் பண்ணுங்க. ஒரே வேளை ஜெபம் நல்லா இருக்கணும், அவ்வளோ நல்லா இருக்கணும் ஜெபம் பண்ணுங்க, அவ்வளோதான். வந்துடுங்க உங்கள் விஷயம் ஆண்டவரே இதை உங்கள் கையில் சரண்டர் பண்ண, உங்கள் கையில் ஒப்பு, நீங்கள் பார்த்துங்க, அவ்வளோதான். தேவன் கையில் விட்டுருங்க, தேவன் பார்த்துக்குவார். அந்த எல்லாத்தையுமே தேவன் சரி செய்வார். இன்றைக்கெல்லாம் நல்லா புரிஞ்சுங்க. உங்கள் வந்து எதிரிகளுடைய வளர்ச்சியை நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க. எதிரிகள் எந்த அளவுக்கு வளர்கிறார்களோ இந்த சங்கீத புத்தகத்தில் சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். எதிரிகளுக்கு மேலாக உங்கள் தலை உயர்த்தப்படும். ஆமென். புரியுதுங்களா? ஆகவேதான் அவருடைய சிலபஸில் பார்த்தீங்கன்னா, தேவன் என்ன சிலபஸில் அவருடைய திட்டத்தில் என்ன திட்டம் வச்சுருக்கிறாருன்னா, உங்கள் எதிரி ஏதாவது பிளான் பண்ணான்னா தேவன் என்ன பிளான் பண்ணுவார்னா, எதிரிக்கு மேலாக அவர் பிளான் பண்ணுவார். திரும்ப நல்ல கவனமாக கேளுங்க. நீங்கள் எதிரிகளோடு நீங்கள் பிளான் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒன்றில் பாருங்கள், ஒரு உதாரணம் சொல்ல பாருங்களேன். யோசபாத்தின் நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ராஜாக்கள் யோசபாத்தை எதிர்த்து சண்டை போட வராங்க. தேவன் என்ன பண்ணார், இங்கே பாருப்பா அவன் எதிரி வரான், நீ என்ன பண்ண, அதை பண்ணு, இதை பண்ணு, இதை செய்யு. தேவன் கொடுக்குற யுக்திகளே வழிகளே பார்த்தீங்கன்னா, எதிரியை தாக்குறதுக்கு பீரங்கி ரெடி பண்ணு, கன்னை ரெடி பண்ணு. இன்றைக்கி சொல்கிறாங்க இல்லையா, இந்த உலகத்தில் சொல்கிறாங்க இல்லையா, சில கிருமிகளை உருவாக்கி அவங்கள அழிச்சிரு, பயோவார் பண்ண ஆரம்பி. அந்த மாதிரிலாம் தேவன் வந்து ஐடியா கொடுக்கல. என்ன சொல்கிறாரு, 3 பேர் எதிர்த்து வரான். அதாவது இவங்க ஒரு கூட்டம். இன்னும் சொல்ல போனால் யோசபாத் யூதா தேசத்தை சேர்ந்தவன். சாதாரண ஒரு ரெண்டு கோத்திரத்துங்களுக்கு உடையவன் தான் அவன் ஆள் வந்து. ஆனால் என்ன பண்ண வச்சார்னா, தேவன் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. இப்போ தேவன் கொடுக்குற ஐடியா பாருங்கள், ஒன்றும் இல்லைங்க, வாயை திறந்து துதிக்க வச்சாருங்க. ஹலோ, புரியுதுங்களா? 3 பேர் உங்களுக்கு விரோதமாக வரும்போது
அந்த நேரத்தில் நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், ஆண்டவரே இப்படி பண்ணு, 3 பேர் நீ அடிக்க வரான், 3 பேர் தாக்க வரான், 3 பேர் பிரச்சனை பண்ண வரான், 3 பேர் என் குடியை கெடுக்க வரான்னு, ஆண்டவரே ஏதாவது பண்ணு, இப்படி பண்ணும். ஆண்டவர் சொல்ல நீ என்ன பண்ணனா, கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லக்கூடிய பாட்டை பாடுன்றார். ஆமென். நம்ம வேலை பாடுறது, அவர் வேலை எதிரிகளை குழப்பி விட்டு எதிரிகளையே அடிக்க வைக்கிறது அவருடைய வேலை. புரிஞ்சிச்சா? பக்கத்தில் புரிஞ்சிச்சான்னு கேளுங்க. நம்ம வேலை ஜெபம் பண்ணுறது நம்ம வேலை, துதிக்கிறது நம்ம வேலை, பாடுறது நம்ம வேலை. நம்ம வேலை எல்லாமே எல்லாம் ஸ்பிரிச்சுவல், எல்லா ஆவிக்குரிய பிரகாரமாக நம்ம வேலையை பண்ண வைக்கிறார். மற்ற வேலையெல்லாம் சரீர பிரகாரமான மற்ற எல்லாம் அவர் பண்ணிட்டு இருக்கிறார். எல்லா வேலையும் அவர் பண்ணுறார். நம்ம அதுதான் கிறிஸ்தவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, யாராவது நமக்கு பண்ணிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், அவங்களுக்கு எதிராக எழும்ப ஆரம்பிச்சிடுறோம். சில பேர்லாம் பாருங்க, அவனு தான் பேச தெரியுமா, எனக்கும் தான் பேச தெரியும், எனக்கு தான் வாய் இருக்குது, நானும் தான் பேசுவேன். ஹலோ, நீ பாட்டுங்க, யாராவது பேசுகிறேன் நமக்கும் வாய் இருக்குன்னு பேசுறதுக்காக கருத்து நம்மளை உருவாக்கலை. நம்ம வேலை என்ன, எதிர்த்து பேசுறது கிடையாது. அப்படிதான் ஒருத்தர் பாருங்க ஐடியா கொடுத்தாரம் பாருங்க, அவங்க திட்டுறாங்களா, நீங்களும் திட்டுங்க, உங்களுக்கு நீங்களும் மனுச்சு நீங்களும் எதிர்த்து பேசுங்க. வேலையே கிடையாதுங்க, யாரும் எதிர்த்தே பேசாதீங்க. ஆண்டவர் என்ன சொன்னார் அதோ ஃபாலோ பண்ணிட்டு போயிருங்க. ஒரு கிணத்துல ஆரம்பிச்சா எங்க அவருடைய வேலை ரைட். அவர் என்ன இப்போ தேவன் கொடுக்குற ஐடியாலாம் உங்கள் எதிரிகளுக்கு, அவன் எதிரி என்ன பண்ணுறோன்னா அதையே பண்ணுன்னு சொல்லலை. இவர் வேற மாதிரி பண்ணுறது, வேற என்ன ஆண்டவரே இதெல்லாம் நடக்க, என்ன ஆண்டவரே அவன் எதிரி எப்படி பண்ணுறான், நான் அப்படியே ரத்தம் கொதிக்குது இல்லை பட்டார்னு ஒரு விட்டுட்டுமா, அவனுக்கு அடிக்குது, எனக்கு கை கால் கொடுத்துருக்கீங்களே. சிலதில் நம்ம பேரண்ட்ஸ் பண்ணுற விளையாட்டு என்ன தெரியுமா, பிள்ளைங்க வீட்டில் சண்டை போட்டு வருவாங்க, அப்படி வீட்டில் ஸ்கூலில் சண்டை போட்டு வருவாங்க. பேரண்ட்ஸ் என்ன பண்ணிருக்கணும், உன்னை எதுக்குடா பெத்த, அடி வாங்கிட்டு வரத பெத்த, ஒரு அடி கொடுத்துட்டு வர வேண்டாம். இது எங்கே உருவாகுது, ஸ்கூலில் சின்ன வயசில் நம்ம என்ன பண்ணுறோம், உன்னை எவனா ஒருத்தன் பண்ணால் நம்ம என்ன பண்ணுறோம், அடித்தான எதிர்த்து அடிக்க வேணாமா, என்ன நீ என் பிள்ளைன்றதுக்கு வெக்கமாக இருக்குடா, இதுக்கு தான் அவனை சோறு போட்டு வளர்க்குறானா. ஏங்க சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க. நீங்கள் கேட்டுங்களா கேட்கலையா? நிறைய கேட்டுக்கிறோம் இல்லையா? நம்ம வேலை அந்த வேலை கிடையாதுங்க. நான் என்ன சொல்ல, தேவனுடைய வழிமுறைகளை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. அவன் அப்படி பண்ணுறானா நீ ஜெபம் பண்ணு, நீ கர்த்தரை துதி, தேவனுடைய வசனத்தை மனதில் கொண்டு போய் வை. ஆமென். பாருங்க, யோசுவா புஸ்தகத்தில் பெரிய 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 பிரச்சனைகள்லாம் பார்க்க போகிறார் யோசுவா. அதுக்கு முன்னாடி பாருங்க, இஸ்ரவேல் இருக்கிற எல்லா மக்களுமே மோசையை கொல்றதுக்கு ரெடியானாங்க. கொல்றதுக்கு பாருங்கல்ல, அதாவது ஏனியை தட்டி உடச்சி விட பார்த்தாங்க. அந்த அளவுக்கு இப்படிப்பட்ட ஆட்களாக இருந்தாங்க. யோசுவா நாட்களில் இறந்துட்டார். இறந்தோடனே அவங்க வேற மாதிரி இருந்தாங்க. ஆனால் யோசுவா கர்த்தர் கொடுத்த ஒரு காரியம் உண்டு. மகனே இங்கே பார், உன் தலைவன் மோசேவை இவனுங்க எப்படிலாம் பண்ணான்கள்ல, நீ என்ன பண்ணு, நீ சார்ஜ் எடுத்த பிற்பாடு எவெல்லாம் உனக்கு பண்ணனா அவனை வச்சு பண்ணுறான்லாம் பிளான் இந்த ஐடியாவே கொடுக்கலங்க ஆண்டவர் கொடுத்த ஐடியா என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாரு, இந்த புஸ்தகம் உன் வாயை விட்டு பாருங்கள். அதாவது எதிரிகளுக்கு ரொம்ப நம்ம தேவன் என்ன பண்ண வேறு ஐடியா கொடுக்கணும். நம்ம ஆண்டவர் எதிரி வழியில் கொண்டு போக சொல்ல, எதிரியை அவருடைய வழியில் சரி பண்ண வைக்கிறார். ஆமென். புரியுதுங்களா? அவர் வேலை இந்த புஸ்தகம் வாயை விட்டு பிரியக்கூடாது, வார்த்தையை பிடிச்சிக்கணும். ஆக ஒருவேளை பிள்ளைகள், உங்கள் இணைஜன பந்துக்கள் யாராவது ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா உடனே நீ தான் பண்ணுவியா நானும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சில யுக்திகளை கற்றுக் கொடுக்காதீங்க. அநேக நேரத்தில் நம்ம கூட இருக்கிற நண்பர்கள் இருக்கிறாங்க பாருங்க, ஐயோ ரொம்ப நல்ல நண்பர்கள் இருக்கிறாங்க சில பேருக்கெல்லாம். வாடா நானும் வரேன்டா, வாடா நான் 10 பேரை கூப்பிட்றேன், நீ எவ்வளோ பேர், நான் 20 பேர், நீ லாரியை கூட்டி வரேன், லாரியில் தூக்கிட்டு வரேன், எதுக்கு அவன் அடிக்கிறதுக்கு. நம்ம பாருங்க உடனே நம்ம மூளை அப்படி கிடுகிடுன்னு வேகத்தில் வேலை செய்யும். யாராவது சரி லாரியில் வர லாரியில் எல்லாரும் கூட்டிட்டு வரல, வா ஜெபம் பண்ணலாம், உபவாசம் பண்ணலாம். யோசபாத்துக்கு ஆண்டவர் சொன்னார், தேசம் எங்கே உபவாசத்தை கூறுவித்தான், உட்காந்து ஜெபம் பண்ணுறதுக்கு பிளானம் பண்ணுறான். எதிரி தலைக்கு மேலே வந்துக்கிட்டு இருக்கிறான்டா, என்ன பண்ணுறது, உட்காந்து எப்படி ஜெபம் எப்படி வரும், ஜெபம் பண்ணு, அவ்வளோதான். ஹலோ,
நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். எதிரிகளை வீழ்த்துவதற்கு நாம் மனுஷிய யுக்திகளையோ அவர்கள் என்ன செய்கிறார்களோ அதை நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று பிற்போக்கான வழிகளை பின்பற்றக்கூடாது. தேவன் நமக்கு வைத்திருக்கிற முற்போக்கான வழிகள் ஏராளம் இருக்கிறது. அந்த வழிகளை பின்பற்றினால் போதும். கர்த்தர் உங்களுக்காக அவர் என்ன சொன்னாரோ அதை நம்முடைய வாழ்வில் செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஆமென். புரியுதுங்களா? யோசேப்பின் வாழ்வில் நடந்துச்சுங்க. யோசேப்போட 10 அண்ணன்களும் சொன்னாங்க இவன் சொப்பனம் எப்படி நடக்குது பார்க்கலாம், இவன் சொப்பனம் எப்படி நிறைவேறும்னு பார்க்கலாம். கவனமாக கேளுங்க. நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி தான். போன வாரம் சொன்னலையா, கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்குறாரு இல்லையோ பார்க்க சொல்லுங்கள். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்குறாரு இல்லையோ. நம்ம நினைக்கிறோம், அதாவது இவர் சொன்னோன்னுமே ஜெபமே பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரல. இன்னொரு விஷயம் சொல்ல போகிறோம். உங்கள் ஜெபத்தை கேட்குறத விட உங்கள் எதிரி உங்களை பற்றி பேசினா பாரு, அதை கர்த்தரை கேட்டு வேறு வேலைலாம் பண்ணுறார். நல்ல வேலை பாஸ்டர், நானும் இந்த வாரத்தில் உபவாசம் பிளான் பண்ணேன், நானும் 24 மணி நேரத்தில் ஜபத்தில் கலந்துக்கலான்னு பிளான் பண்ணேன், நல்ல வேலைக்கு நல்ல ஐடியா கொடுத்தீங்கன்னு சொன்னீங்கன்னு யாரும் வந்துடாதீங்க. நீங்கள் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக பண்ணுங்கள். புரியுதுங்களா? சில நேரத்தில் கர்த்தர் நல்லா சில நேரத்தில் கர்த்தர் எப்படி செயல்படுறாருன்னா, உங்கள் பேச்சை கேட்குறத விட உங்கள் பேச்சை கேட்குறார். அவருடைய பிள்ளைங்க பேச்சை கேட்காம யார் பேச்சை கேட்க போகிறாரு? நம்மளாம் அவருடைய பிள்ளைங்க, அவங்க நம்ம பேச்சை கேட்பார். நம்ம பேச்சை கேட்குற கர்த்தர் இன்னொன்று வராரு, டே உன் எதிரி நிறைய பேசுகிறான் பார்த்தியா, அதை அதை நான் கேட்டுக்கிறேன். உங்களுக்கு தெரியுங்களா, நிறைய நேரத்தில் உங்கள் எதிரிகள் பேசுகிறது உங்களுக்கே தெரியாது. தெரியுங்களா? ஏன்? எல்லா எதிரியுமே டைரெக்டாக பேச மாட்டான். எல்லா எதிரியும் முன்னாடி விட்டு தான் பின்னாடி பேசுவோம். நமக்கு எப்போ நியூஸ் வரும், பிரதர் பாஸ்டர் உங்களை பற்றி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்களாமே, உங்களுக்கு தெரியுங்களா? கவனமாக கேட்டு புரியுதா என்ன சொன்னேன்? எதிரிகள் பேசுகிறது அப்போ டைரெக்டாக வராது. எப்போ உங்கள் காதுக்கு வரும்னா கொஞ்ச நேரம் கழிச்சு, அடுத்த நாள் இல்லை அடுத்த வாரம் இல்லை அடுத்த மாதம் பிறகு தான் உங்கள் காதுக்கு வரும். கவனமாக கேளுங்க. உங்கள் எதிரிகள் பேசுகிறத நீங்கள் கூட கேட்டிருக்க மாட்டீங்க. ஆனால் உடன்படிக்கையின் தேவன், ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, உன்னை தொடுகிறவன் என் கண்மணிவை தொடுறான்ப்பா அப்படின்ட்டார். உடன்படிக்கைன்னு வார்த்தை. எவனாவது உன்னை தொட்டானா அவன் என்னை தொட்டது மாதிரி அப்படின்றார். இப்போ யாராவது உங்களுக்கு விரோதமாக பேசினா அது உங்களுக்கு விரோதமாக பேசப்பட்ட வார்த்தை கிடையாது, அது தேவனுக்கு விரோதமாக பேசப்பட்ட வார்த்தை. அப்போ என்ன பண்ணுறாருன்னா அவர் இறங்கி வரார். நீங்கள் யாரோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீங்கன்னா தேவனோடு உடன்படிக்கை பண்ணிருக்கிறீங்க. நீங்கள் உடன்படிக்கையின் உணவில் கை வச்சிருக்கிறோம். இந்த உணவு சொல்லுது, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுறான்ப்பா. நீ ஒரு வேளை அமைதியாக இருக்கலாம் இல்லையோ, இங்கே பாரு, நான் ஆண்டவர், நான் கடவுள், என்னால் அமைதியாக இருக்க முடியாது. சில நேரத்தில் நம்ம எதிரிக்கு அவர் செய்கிற சில நமக்கே தெரியாது அவர் என்ன பண்ணுறாருன்னு. நம்ம சொல்ல, ஐயோ பாவம், நம்ம என்ன பண்ணுவோம், அவர் பண்ணாமல் தெரியும், சே பாவங்க, இப்படி ஆயிடுச்சிங்க, அப்படி ஆயிடுச்சிங்க, அது ஆயிடுச்சிங்க, இது ஆயிடுச்சிங்க. நம்ம அங்கே என்ன நடந்துச்சுன்னு நமக்கு நல்லா கவனிக்கலுங்க. அங்கே என்னெல்லாம் நடந்து நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் ரிசல்ட், அந்த ஃபைனல் தெரியும். இப்படி ஆச்சா, சே சில பேருக்கு அந்த ஒரு சந்தோஷமாக, டே எனக்கு விரோதமாக நீ பேசுனேன்ல. கவனமாக கேளுங்க. எதிரிக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா நீங்கள் சந்தோஷப்படக்கூடாது. புரியுதா? எதிரிகளுக்கு ஏதாவது விரோதிகள், சத்துருக்கள் காயப்படுத்தணும், துன்பப்படுத்தணும், ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நீங்கள் சந்தோஷப்படுறதுக்கு அவர் செய்யலை. சில நீங்கள் சந்தோஷப்பட்டீங்கன்னா அடுத்தது நீங்கள் எதை விதைச்சிங்களோ அதை அறுப்பீர்கள். சந்தோஷப்படக்கூடாது. பகவான் சந்தோஷப்படாது. ஆமென். பைபிள் ஒரு வசனம் போடப்பட்டிருக்கு பாருங்கள், 37 நினைக்கிறேன், சங்கீதம் 37:1 படிங்க பார்க்கலாம். படிங்க. 1, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே. நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் பூண்டை போல் வாடி போவார்கள். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அடுத்தது, உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். அவ்வளவுதாங்க. நம்ம பண்ண வேண்டிய வேலை, எரிச்சல் அடையாதே, கோபப்படாதே,
எரிச்சல் அடையாதே, பொறாமை கொள்ளாதே. நம்ம கர்த்தர் சொல்கிறாரு பாரு, உன் விரோதி, உன் எதிரி, இவன் மேலெல்லாம் பொறாமப்படாத, கோபப்படாத, எரிச்சல் அடையாத. ஏன்னு சொன்னால் உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்டப்பகலை போலவும் கர்த்தர் விளங்க பண்ணுவார். ஆமென். எதிரி ஏதாவது பேசிட்டா கவனமாக கேளுங்க. எதிரி ஏதாவது பேசிட்டா வச்சுக்கிங்கன்னா அது உங்களுக்கு தான் நல்லது. புரியுதுங்களா? எதிரிக்கு நல்லது கிடையாது. ஆகுதான் எதிரியை குறிச்சே பயப்படாதீங்க. உங்களுக்கு விரோதமாக யாராவது பிளான் பண்ணாலும் பயப்படாதீங்க. உங்களுக்கு விரோதமாக யாராவது எலும்புனா கூட பயப்படாதீங்க. ஏன் சொன்னால் நீங்கள் அவருடைய பிள்ளை, உடன்படிக்கையின் பிள்ளை. கரெக்டாக நீங்கள் போயிட்டுருங்க, உங்கள் வழி நீங்கள் போயிட்டுருக்குறீங்க. அவர் தேவன் என்ன செய்வாரோ அதை செஞ்சுக்கிட்டு இருப்பார். உங்கள் அந்த லைனை நீங்கள் டச் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஆமென். புரியுதுங்களா? எதிரிகள் உங்களுக்கு பொருளாதார விதத்தை குறித்து பேசிகிட்டு இருக்கிறாங்களா? கர்த்தர் பார்ப்பார். எவன்டா உன் பொருளாதாரத்தை டிஸ்டர்ப் பண்ணுறது, உன் பிஸ்னஸ் எவன் பேசுகிறது? கர்த்தர் பார்ப்பார். அவன் பேசுனதுக்கு மேலாக உங்களை உயர்த்திடுவார். ஹலோ, உங்கள் பிஸ்னஸில், உங்கள் பொருளாதாரத்தை, உங்கள் வேலையில் யாரை டிஸ்டர்ப் பண்ணி வேறு ஏதாவது பேசிகிட்டு இருக்கிறாங்களா? கர்த்தர் பார்த்தீங்கன்னா கர்த்தர் அந்த வார்த்தையை வச்சுக்குவார். அதே போல் உங்கள் படிப்பு இதை பற்றி ஏதாவது பேசுகிறாங்களா? உங்கள் காலேஜ் லைஃப்பு, படிப்பு பற்றி ஏதாவது பேசுகிறாங்களா? இல்லை படிக்கலை அப்படின்னு சொல்லி உங்களை இது பண்ணுறாங்களா? இதெல்லாம் கை நாட்டு. இதெல்லாம் ஒரு பிரயோஜனம் கிடையாது. என்ன படிச்சிருக்கிறா என்ன யாராவது அப்படி பேசுகிறாங்களா? பக்கத்தில் அப்படி யாராவது பேசுகிறாங்களா? நீங்கள் ஒன்றுமே பண்ணாதீங்க. ஏன் தெரியுங்களா? அவர் என்ன பண்ணுவார்னா, உங்களை யாரெல்லாம் நீங்கள் பாருங்கள், அந்த யாரெல்லாம் கை நாட்டு படிக்காதவன் அப்படி நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். நீங்கள் அவர் என்ன சொல்லாது, உன்னை நிந்திக்கிறவர்களுக்காக, உன்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு ஜெபம் பண்ண, அவ்வளோதான். ஜெபம் பண்ண நம்ம வேலை. அவர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? அவனுக்கு மேலே உங்களை உயர்த்தி, அவனுக்கு மேலான ஒரு ஞானத்தையும், அவனுக்கு மேலே அவன் படித்த மேதாவி போல நடந்துக்கிறான் பாருங்க, அதுக்கு மேலான ஒரு ஞானத்தையும், அறிவையும், விவேகத்தையும் கர்த்தர் கொடுத்து, காலேஜுக்கு போய், ஸ்கூல் போய், காலேஜுக்கு போய் படிக்காத அறிவெல்லாம் தேவன் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். அதாவது ஓரல் ராபர்ட்ஸ் அவரை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, மிகப்பெரிய ஒரு யூனிவர்சிட்டியை கட்டியிருக்கிறார், பைபிள் காலேஜ், மிகப்பெரிய யூனிவர்சிட்டி. அவர் சொல்வார், நான் சரியாக படிக்கலை, ஆனால் எனக்கு கீழே 200 PhD ஹோல்டர்ஸ் கீழே இருக்கிறாங்கன்றார். கவனிச்சிங்களா? அவர் பெரிய PhDலாம் கிடையாது, ஆனால் அவர் எனக்கு கீழே 200 PhD ஹோல்டர்ஸ் கீழே இருக்கிறாங்கன்றார். புரிஞ்சுக்குங்க, உங்களை யாரெல்லாம் படிக்கல, உங்களை மட்டப்படுத்துகிறாங்களோ அதெல்லாம் தேவன் கேட்பார். தேவன் கேட்டு விழமாட்டாருங்க. கர்த்தருடைய வைராக்கியம் என்ன, என் பிள்ளைக்கு என்னடா நீ நினச்ச பிள்ளைக்கு விடாமல் என்ன பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கர்த்தனை பண்ண அவர் பண்ணுவார். திரும்ப சொல்கிறேன், அவர் பண்ணுறாருன்னா விட்டுருங்க. உங்கள் வேலையை சொல்லுங்கள், உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், அவர் வேலையை அவர் பார்ப்பார். இடையில நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுங்களா? பிரச்சனை என்னன்னா, அவர் வேலை நம்ம இறங்கி பண்ணும்போது கண்டிப்பாக சொல்ல மூக்கடி படுவீங்க, கண்டிப்பாக சில்லி மூக்கு ஆகிரும். கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம அவருடைய வேலையை பண்ணக்கூடாது. யாராவது உங்கள் பேக்ரவுண்டை பற்றி பேசுகிறாங்களா, உங்கள் பின்னணியை பற்றி பேசுகிறாங்களா, உங்கள் இனத்தை பற்றி பேசுகிறாங்களா, ஜாதியை பற்றி பேசுகிறாங்களா, கேவலமாக பேசுகிறாங்களா, கீழ்த்தரமாக பேசுகிறாங்களா? கவனமாக கேளுங்க. பைபிள் போடப்பட்டிருக்குது, சகல ஜாதிகளுக்கு முன்பாக தேவன் உன்னை மேன்மையாக வைப்பார். பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளுக்கு மேலாக, ஜனங்களுக்கு மேலாக உன்னை மேன்மையாக வைப்பார். யாரெல்லாம் உங்களுடைய இனத்தை பற்றி, கேஸ்ட்டை பற்றி கீழ்த்தரமாக பேசுகிறாங்களோ நல்ல கவனமாக கேளுங்க, அதுக்கு மேலே கொண்டு வந்து கர்த்தர் நிப்பாட்டிடுவார். நீங்கள் எதுவும் பண்ண வேணாம். நம்ம ஏதாவது ஜாதியை பற்றி நமக்கு உருன்னு கோவம் வருமே, ஏதாவது பேரண்ட்ஸை பற்றி நமக்கு உருன்னு கோவம், எப்படா பேசலாம் எங்கள் அம்மாவை பற்றி, எங்கள் அப்பாவை பற்றி, என் கூட பிறந்த நம்ம. சில பேர் சொல்லுவாங்க, வீட்டில் பிரச்சனை வர்றது என்ன பிரச்சனைன்னா, ஏங்க அவ்வளோ திட்டுறோம், ஒரு வார்த்தை கேட்டீங்களா? வீட்டில் குடும்பத்தில் பிரச்சனை வர்றதே அது எப்படி பிரச்சனை வரும்னா, உட்ரின்னு வாங்க வந்து வீட்டில் இல்லைன்னா ஒன்று இவங்க உட்ரின்னு வாங்க, இல்லை ஆனால் இவங்க ஐயா உடியா அப்படின்னு வாங்க, அப்படின்னு வாங்க. கடைசியில் பாருங்க நம்ம வேறு மாதிரி இறங்க ஆரம்பிச்சு, நமக்கு வேறு மாதிரி பனிஷ்மெண்ட் வர ஆரம்பிச்சு. கவனமாக கேளுங்க.
சில நேரத்தில் தேவனுடைய வேலை நம்ம செய்யக்கூடாது. நம்ம வேலை என்ன? யாராவது பண்ணுறாங்களா, துரோகம் பண்ணுறாங்களா, பிரச்சனை பண்ணுறாங்களா, நம்ம வேலை அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறது மட்டும்தான் நம்முடைய வேலை. நீ இறங்கி எதுவுமே பண்ண வேண்டாம், இறங்கி எந்த காரியத்தையும் பண்ண வேண்டாம். அதே போல் அவங்களுக்கு ஏதாவது நடக்கும்போது கை கொட்டி சிரிக்காதீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். புரியுதுங்களா? இங்கே புரிஞ்சுச்சான்னு கேளுங்க. பக்கத்தில் கேளுங்க, பாஸ்ட் என்ன பேசிகிட்டு இருக்காரு. பக்கத்தில் கேளுங்க, அவர் என்ன பேசிட்டு இருக்கிறாரு புரியலன்னு கேளுங்க. பக்கத்தில் ஏங்க அவர் என்ன நீங்கள் பக்கத்தில் அவர் என்ன பேசிட்டு இருக்கிறாரு, பக்கத்தில் பேச நான் என்ன பக்கத்தில் அவர் என்ன பேசிட்டு பக்கத்தில் கேளுங்க, என்ன பேசுகிறது கேளுங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பக்கத்தில், இப்போ உங்கள் நேரம் டிஸ்கஷன் பண்ணுங்க. அவர் என்ன பேசிட்டு பக்கத்தில் அவர் என்ன பேசிட்டு இருக்கிறாரு கவனிங்க. என்னன்னா நாங்கள் படுற பாடு என்னன்னா, நாங்கள் சில பாடு அனுபவிப்போம். என்ன பாடு அனுபவிப்போம்னா, நாங்கள் பிரசங்கத்தை ஒழுங்காக தான் பண்ணுவோம். ஆனால் நீ கேட்டுட்டு வேற மாதிரி வெளியே போய் சொல்லுவீங்க பாருங்க. ஐயோ ஐயோ ஐயோ. சில நேரத்தில் என் மிஸ்ஸஸ் சில பேர் சொல்லுவாங்க, சில இங்கே இருக்கிற பெண்கள் சில பேர் சொல்லுவாங்க, ரிபேக்கா நான் அப்படி பிரசங்கமே பண்ணல ரிபேக்கா, நான் இப்படி தான் பண்ணியிருக்கிறேன். இல்லைங்க இப்படி பேசினாங்க அப்படி பேசினாங்க. சில நேரத்தில் பாருங்க, சில நேரத்தில் நான் ஒன்று சொல்லுவேன், ஆனால் பிரசங்கத்தை அவங்க எப்படி மொழியாக அவங்க வேற விதத்தில் மொழியாக பண்ணுவாங்க. ஆக புரிஞ்சிச்சான்னு கேட்குறேன். புரிஞ்சிச்சா? சில இடத்துல வீட்டில் போய் சொல்லுவாங்க, பாசு சொல்லிட்டாரியா, பழி வாங்க போறாரு, கர்த்தரை வச்சு பண்ண போறாரியா. இந்த மாதிரி பேசுறது கிடையாதுங்க. புரியுதா? கரெக்டாக பேசிட்டு வரேன், தெளிவாக பேசிட்டு வரேன். உங்கள் எதிரிகளுக்கு நீங்கள் எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒருவேளை உங்களை நீங்கள் பண்ண வேண்டியது ஜெபம் பண்ண வேண்டியது, துதிக்க வேண்டியது, அதற்கான வசனங்களை கொண்டு போய் மனதில் வைக்க வேண்டியது, தியானிக்க வேண்டியதாக உங்கள் வேலை. மற்றபடி யாராவது விரோதிங்க துரோகிங்க காயப்படுத்தி ஏதாவது பண்ணுறாங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட் நம்ம வேலை கிடையாது. அதெல்லாம் அவர் பார்த்துக்கிற வேலை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஓகேங்களா? ஒரு வசனம் போவோம், எரேமியா புஸ்தகம் போவோம், 48ஆம் அதிகாரம் போங்க. எரேமியா புஸ்தகம் 48க்கு போங்க. அங்கு ஒரு இடத்த பார்ப்போம். இங்கே ஒரு சந்ததியை பார்க்குறோம், ஒரு இடத்த பார்க்குறோம். இது என்ன பண்ணுச்சு என்பதை பற்றி பார்ப்போம். எரேமியா 48, 27, 26, 27 படிங்க. அவனை வெறிக்குள்ள செய்யுங்கள், கர்த்தருக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினான். மோவாப் தான் வாந்தி பண்ணி அதிலே புரளுவான், அவன் பிரயாசத்துக்கிடமாவான். இஸ்ரவேல் உனக்கு பரியாசமாய் இருந்தான் அல்லவோ, அவன் திருடருக்குள் கண்டுபிடிக்கப்பட்டானோ. நீ அவனை குறித்து பேசுகிற போதெல்லாம் தலையை துலுக்குகிறாயே. கவனிச்சிங்களா? கவனிக்கல, அவங்க மட்டும்தான் இங்கே படித்தாங்க. அதனால் இப்போ எல்லோரும் சேர்ந்து கொஞ்சம் கவனத்தை அதை வச்சு படிங்க பார்க்கலாம். எல்லாம் திருப்பிட்டீங்களா? பைபிள் எடுத்தீங்களா? முதல்ல பைபிள் கொண்டு வந்தீங்களா? பைபிள் கொண்டு வந்துருக்கீங்களா? திருப்பிட்டீங்களா? உங்கள் பக்கம் எத்தனாவது பக்கம் எத்தனாவது பக்கத்தில் பார்த்து பாருங்கள். 48 பக்கத்தில் பாருங்கள், 48 பக்கத்தில் இருக்காங்கன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் அடிக்கடி கேட்கணும். எரேமியா 48ஆம் அதிகாரத்தில் இருக்கிறாங்களான்னு பாருங்கள். இனிமேட்டு அடுத்த டைம் பக்கத்தை முதல்ல அதை சொல்லிட்டு தான் அடுத்து படிக்க சொல்லணும். எங்க 48ஆம் அதிகாரத்தில் இருக்கவங்க கண்ணை வச்சுருக்கிறீங்களா? 48ஆம் அதிகாரத்தை 26, 27 எடுத்துட்டீங்களா? படிங்க பார்க்கலாம். அவனை வெறிகொள்ள செய்யுங்கள், கர்த்தருக்கு விரோதமாய் பெருமையை பாராட்டினான். மோவாப் தான் வாந்தி பண்ணி அதிலே பொருளுவான், அவன் பரியாசத்துக்கிடமாவான். இஸ்ரவேல் உனக்கு பரியாசமாயிருந்தான் அல்லவோ, அவன் திருடருக்குள் கண்டுபிடிக்கப்பட்டானோ. நீ அவனை குறித்து பேசுகிற போதெல்லாம் உன் தலையை துலுக்குகிறாயே. கவனமாக கேளுங்க. மோவாப் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக பேச ஆரம்பிக்கிறான். இஸ்ரவேல் தேவனுடைய ஜனங்கள், அதாவது இந்த இடத்துல பார்க்குறோம், அவனை வெறிகொள்ள செய்யுங்கள், கர்த்தருக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினான். கர்த்தருக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினான். பெருமை என்று சொல்லக்கூடியது தேவனுக்கு விரோதமானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த மோவாபியர்கள் யார் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும். அம்மோன் மோவாபியர்கள் பாருங்கள். அதிலேயே 48ஆம் அதிகாரத்திலேயே நானே படிக்கிறேன், 7ஆம் வசனம் படிக்கிறேன். நீ உன் சம்பத்தையும் உன் பொக்கிஷங்களையும்
நம்புகிறபடியினாலே. யாரு? மோவாபு. உன் சம்பத்தையும் உன் பொக்கிஷங்களையும் நம்புகிறபடியினாலே நீயும் பிடிக்கப்படுவாய். அப்பொழுது கேமோஸ் சிறையாக்கப்பட்டு போம், அதன் ஆசாரியரும் பிரபுக்களும் ஏகமாய் சிறைப்பட்டு போவார்கள். 29ஆம் வசனம் படிக்கிறேன். அவன் மெத்த பெருமைக்காரன். மோவாபின் பெருமையையும் அவன் மேட்டிமையையும் அவன் அகந்தையையும் அவன் பெத்தரிக்கத்தையும் அவன் இருதயத்தின் மேட்டிமையும் குறித்து கேட்டேன். அநேக நேரத்தில் சில பேர் நம்மளை விட கொஞ்சம் நல்லா ஆயிட்டாலே, அதாவது கிறிஸ்தவங்களை காட்டிலும் கொஞ்சம் நல்லா ஆயிட்டாலே, தேவனுடைய பிள்ளைகளை கொஞ்சம் நல்லா ஆயிட்டாலே, நம்மளை பார்க்கும்போது கொஞ்சம் இலக்காரம், நம்மளை பார்க்கும்போது மற்ற நம்மளை பார்க்கும்போது ஒரு மாதிரி டீல் பண்ணு, ஒரு மாதிரி பேசுறது, பெருமையாக பேசுறது. இவெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்போ மேட்டர், இவெல்லாம் ஒன்றும், இவெல்லாம் கால் தூசிக்கு ஒப்பாவானா, கை தூசிக்கு ஒப்பாவானா, இவெல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம்? தேவனுடைய பிள்ளைகளை அசட்டையாக, கேவலமாக, அவங்களுக்கு கொஞ்சம் நிறையா இருக்கும்போது மற்றவங்களை மட்டமாக டீல் பண்ணுறது. கர்த்தர் சொல்கிறாரு, மோவாபினுடைய பாவம் என்ன? அவனுடைய பெருமை. அவன் தன்னுடைய பாதுகாப்பை குறித்தும் தன்னுடைய செல்வத்தை குறித்தும் ரொம்ப பெருமைப்பட்டான். அவங்க தான் கொஞ்சம் கவனமாக இருங்க. நிறைய பாதுகாப்பு இருக்குது, நிறைய பணம் இருக்குது அப்படின்னு சொல்லி தயவுசெய்து பெருமைக்குள்ளே போயிடாதீங்க. கொஞ்சம் நிறையா வந்த பிற்பாடு மற்றவங்க கொஞ்சம் மட்டமாக டீல் பண்ணாதீங்க. இல்லாதவங்களை குறித்து ரொம்ப கேவலமாக இடம் போடாதீங்க. நான் இது நிறைய விசுவாசிங்க வாழ்க்கையில் பார்த்துருக்குறேன். நிறைய பேர் என் கண்ணு முன்னாடி என் கண்ணால் கண்டிருக்கிறேன். என் கண்ணால் எப்படி பார்த்தேன்னா, இருக்கிறவங்க இல்லாதவங்களை நடத்துகிற விதத்தை பார்த்துருக்குறேன். வேறு யாரும் இல்லைங்க, நம்ம விசுவாசிகளுக்குள்ள சில ஆட்களை பார்த்துருக்குறவங்க. மோவாப்புகளுக்கு பாதுகாப்பு இருந்துச்சு, செல்வம் இருந்துச்சு. ஆனால் இவர்கள் தேவனுடைய வல்லமையை அலட்சியம் பண்ண ஆரம்பித்தாங்க. தேவனுடைய பாதுகாப்புக்கு உட்பட்ட மக்களை அலட்சியம் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த மோவாபியர்கள் யார்? இவங்களும் ஆபிரகாமின் சகோதரனான லோத்தின் வம்சாவளி வந்தவர்கள். அம்மோன், மோவாப், 2 பிள்ளைங்க பிறந்தாங்க. 2 பசங்க, லோத்தின் பிள்ளைங்க 2 பேர் பிறந்தாங்க, அம்மோன், மோவாப். ஆனால் என்ன நடந்துச்சுன்னா, இவங்க கொஞ்ச நாளில் இவங்க கொஞ்சம் வளர்ந்த பிற்பாடு தேவனுடைய பிள்ளைகளாகி இஸ்ரவேலுக்கு விரோதமாக பல காரியங்களை பேச ஆரம்பித்தாங்க. அதுதான் சொல்கிறாரு, அவனை வெறி கொள்ள செய்யுங்கள். கர்த்தருக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினான். இது வெறி என்று சொல்லி கடவுளுடைய கோபாக்கினை குறிக்கின்ற ஒரு வார்த்தை. மோவாப் தன்னுடைய பலத்தால் நிமிர்ந்து நின்று இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனத்தை தவறாக பேசுகின்றான், கேவலமாக பேசுகின்றான். அவதான் சொல்கிறாரு, அவனை வாந்தி பண்ணி அதில் புரளுவான். என்ன பனிஷ்மெண்ட் பார்த்தீங்களா? வாந்தி எடுக்கிறது மட்டும் இல்லைங்க, வாந்தி எடுத்து அதில் புரள்றது இருக்குது. என்ன சுகமாக இருக்கும்? சுகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? யாராவது வாந்தி பண்ணி அதில் புரள்றது நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சில பேர் செய்கிற சமையலை சாப்பிட்றதுக்கே நம்மளால் முடிய மாட்டேனுது. அவங்க பண்ணுற விதத்தை வச்சு சில பேர் அதை இந்த வடை போடுவானுங்க பாருங்க. நீங்கள் நேரில் பார்த்துருக்க மாட்டீங்க, நானும் பார்த்ததில்லை, வீடியோவில் தான் பார்த்தேன் பாருங்க. சில நேரத்தில் நம்மளும் சில நேரத்தில் ருசியாக இருக்கலாம் சாப்பிட்ருவோம் பாருங்க. கவனமாக இருங்க. சொல்கிறாரு, அவனை வாந்தி பண்ணி போட்டு அதில் புரளும்படி பண்ணுவேன். எரேமியா 40:27 படிக்கிறோம். அதிலே 40:27, இஸ்ரவேல் உனக்கு பரியாசமாக இருந்தான் அல்லவோ, அவன் திருடருக்குள் கண்டுபிடிக்கப்பட்டானோ. என்ன நினச்சி திருடனுக்குள்ளே இருக்க கண்டுபிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கிறான் அவனை. அப்படியே ஒன்று என் பையன் நான் திருடுறான், ஒரு திருடனை கண்டுபிடிச்ச மாதிரி திருடனுக்குள்ளே கண்டுபிடிக்கப்பட்டது போல் நீ அவனை டீல் பண்ணுறியே, தலையை துலுக்குகிறாயே. இஸ்ரவேல் உனக்கு பரியாசமாக இருக்கவில்லையோ? நீ அவனை எவ்வளோ பரியாசம் பண்ணனடா, நீ அவனை எவ்வளோ கேவலமாக நினச்ச.
திருடரில் ஒருத்தர் அகப்படுவது போல நீ அவனை வந்து அகப்பட்டா நினச்சி நீ இந்த மாதிரிலாம் பேசுனீல்ல, நல்லா மாட்டிக்கிட உன் தேவைடா, இது உனக்கு வேணுமா, அந்த மாதிரிலாம் பேசுனீல்ல. வந்து என்ன சொல்கிறாருன்னா, இஸ்ரவேலின் வீழ்ச்சியை கண்டு நீ மகிழ்ந்தாயே. சில நேரத்தில் நம்ம யாராவது வீழ்ச்சி அடையும் போது அதை கண்டு மகிழாதீர்கள். புரியுதுங்களா? யாராவது கீழே போகும். நம்ம சில நேரத்தில் வந்து நல்லா இன்றைக்கி நம்ம கிறிஸ்தவங்களுக்குள்ள இந்த கேரக்டர் இருக்கக்கூடாது. யாராவது நமக்கு தெரிஞ்சவங்களோ, நமக்கு வேண்டியப்பட்டவங்களோ, நம்ம கூட இருக்கிற ஆட்களோ யாராவது கீழே விழுந்தா கூட, இன்னும் சொல்லப்போனால் நம்ம எதிரியே கீழே விழுந்தா கூட, நம்மளை காயப்படுத்தணும் கீழே விழுந்தா கூட நல்லா புரிஞ்சுக்கணும், மகிழாதே, சந்தோஷப்படாதே. என்ன சொல்கிறார்? திருட்டுத்தனமாக ஒரு திருடன் எப்படி திருட்டுத்தனமாக வந்து பிடிக்கப்பட்டோம், அது மாதிரி நீ நினச்சிட்டு இருக்கிற என்னுடைய ஜனத்தை பற்றின்னு சொல்கிறார். வந்து இன்னும் சொல்ல போனால், என்னுடைய இஸ்ரவேல் ஜனத்தை ஒரு குற்றவாளியை போல கருதுகிறாயே. நீ அவனை குறித்து என் பிள்ளையை பற்றி பேசும்போது உன் தலையை துளுக்குறீங்க, சிரிச்சு மகிழ்றியே. சில பேர்லாம் இருக்கிறாங்க, அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? சில ஆட்கள் நம்ம பார்க்குறோம் உலகத்தில். வந்து கர்த்தர் சொல்கிறாருன்னா, இஸ்ரவேலை எப்படி மோவாப் பரிகரித்தானோ அதே போல் அவனுக்கு அது திரும்புன்றார், அப்படியே போகுன்றார். வந்து ஆகவே தேவ பிள்ளைங்களாம் புரிஞ்சுங்க. ஒரே ஒரு வசனம் படிப்போம். படிங்க சிஸ்டர். நீதிமொழி 24ஆம் அதிகாரம் 17-18 படிங்க. நீதிமொழி 24 17-18. உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே. கவனிச்சுக்கலாம், இதையும் கவனிச்சுக்கணும். ஏன் இதை சொல்கிறது தெரியுங்களா? நமக்கு பாடம் இதெல்லாம். வந்து உடைய சத்துரு விழும்போது சத்துருன்னா கவனம் வைலுங்க. பிசாசு, டெவில் அதை பற்றி சொல்ல. சத்துரு நம்ம கூட இருக்கிறவங்க, நமக்கு பிரச்சனை பண்ணவங்க, நம்மளை காயப்படுத்தணுங்க, நமக்கு விரோதிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, சத்துருக்கெல்லாம் நிறைய பேர் இருக்கிறார்கள். வேதம் சொல்லுது, உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே, அவன் இடரும் போது உன் இருதயம் களி கூறாதிருப்பதாக. கவனிச்சிங்களா? ரொம்ப நல்ல வேலைக்குப்பா. சில பேர்லாம் பாருங்க, சில பேர் பரவாயில்ல, கடவுள் தண்டிச்சாருப்பா, கடவுள் பனிஷ் பண்ணாருங்க, அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க. ஆக சொல்கிறேன், களி கூறாதே. அப்போ தான் பாருங்க, நிறைய விதவிதமான பொருளாக வாங்கி சாப்பிடுவாங்க. நல்ல வேலைக்கு என் சத்துரு போயிட்டான், இதாகிட்டான், அதாகிட்டான். படிங்க. கர்த்தர் அதை காண்பார். கவனிச்சுக்கல, கர்த்தர் அதை காண்பார். புரியுதா? படிங்க. அது அவர் பார்வைக்கு பொல்லாப்பா இருக்கும். கவனிச்சுங்களா? சில நேரத்தில் கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே, நல்லா புரிஞ்சுங்க. திரும்ப சொல்கிறேன், உன் சத்து விழும்போது சந்தோஷப்படாத, இடரும்போது உன் இருதயம் களி கூறாதிருப்பதாக. கர்த்தர் அதை கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்கள் விரோதிகளுக்கு எதாவது நடக்கும்போது நீங்கள் பார்த்து சந்தோஷப்பட்டு களி கூர்ந்தீங்கன்னா கர்த்தர் அதை பார்ப்பார், கர்த்தர் கவனிப்பார். அது அவர் பார்வைக்கு பொல்லாப்பாக இருக்கும். அப்புறம் அப்பொழுது அவனிடத்து நின்று அவர் தமது கோபத்தை நீக்கி அங்கிருந்து கோபம் போயிடும். அடுத்த பக்கம் திரும்ப கவனிங்க. கோபம் அங்கிருந்து போய் எந்த பக்கம் திரும்பணும்னா உங்கள் பக்கம் திரும்பிடும். கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆகவேதான் உங்களை காயப்படுத்துகிறவங்க, எதிரிங்க, உங்களை துன்பப்படுத்தினவங்க, அவங்கள பார்த்து நீங்கள் சந்தோஷப்படாதீங்க, களி கூறாதீர்கள். சில பேர் அவங்க பேசுகிற பேச்சிலேயே காமிப்பாங்க. நான் சொல்கிறேன், நல்ல ஸ்பிரிச்சுவல் வாழ்வை உருவாக்கி கொள்ளுங்கள். ஏன் இதை சொல்கிறேன் தெரியுங்களா? ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் அவங்க சத்ருவுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா இவங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இவங்க வீட்டில் ஏதோ ஒரு 1000 கோடி வந்த மாதிரி இவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அவனுக்கு நடக்கும்போது கர்த்தர் பாப்பா, டே அதை நான் பார்த்துட்டு இருக்கிறேன், கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லு அப்படின்றார். பகவ சொல்லுங்கள், கர்த்தர்லாம் கவனிச்சிட்டு இருக்கிறாரு. சொல்லுங்கள், கர்த்தர் காண்பார். ஓகே, புரிஞ்சுச்சா? யாருக்கு பண்ணும்போது? சத்ரு உங்களுக்கு பண்ணும்போது இல்லை, நீங்கள் சத்ரு அவன் வந்து விழும்போது நீங்கள் சிரிக்கிறீங்கள, நீங்கள் களி கூறீங்களா, அதையும் கர்த்தர் பார்ப்பார் வந்து. ஏன்னா ஒருவரையும் அசட்டை பண்ணக்கூடாது. இங்கே இருக்கிற யாரையும் இழிவாக நினைக்கக்கூடாது. இங்கே இருக்கிற யாரையும் அற்பமாக எண்ணக்கூடாது. மனதில் பதித்து கொள்ள வேண்டும். ஏன் சொன்னால் அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் கர்த்தர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களாம். வந்து பைபிளில் போட்டிருக்குது, அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. ஆகவே இங்கே இருக்கிற யாரையும் அற்பமாக எண்ணாதீர்கள்.
புரிஞ்சுச்சிங்களா? ஆகவே தேவ பிள்ளை நல்லா மனதில் கொண்டு போய் வச்சுக்கிங்க. கர்த்தர் சொல்கிறாரு, மோவாப்பை பார்த்து சொல்கிறாரு, இவன் என் பிள்ளைக்கு விரோதமாக பண்ணிகிட்டு இருக்கிறான், அவனுக்கு வரக்கூடிய பனிஷ்மெண்ட் தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்கிறான். சில இடத்துல கவனமாக கேளுங்க. அநேக மக்கள் சில மோவாபியர்கள் போல இஸ்ரவேலாகிய அவருடைய ஜனங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது மோவாபியர்கள் ரொம்ப பெருமைப்பட்டாங்க, ஆடினாங்க, பெருமையில் ஆடினாங்க. அப்புறம் விழ ஆரம்பித்தாங்க, ஒன்றுமே இல்லாமல் ஆக ஆரம்பித்தாங்க. தேவ பிள்ளைகளாக புரிஞ்சுக்கிங்க. உங்களுக்கு விரோதமாக யாராவது பெருமையில் ஆடுறாங்கன்னா நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், நீங்கள் புலம்ப வேண்டாம், நீங்கள் கதற வேண்டாம், நீங்கள் கண்ணீர் வெடிக்க வேண்டாம். நம்ம என்ன பண்ணோம், எல்லார்ட்டையும் ஃபோன் பண்ணி பேச ஆரம்பிச்சிடுவோம். ஐயோ, ஃபோனை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. சில பேர்லாம் ஃபோன் பண்ணுவாங்க பாருங்கள், ஃபோன் பண்ணுவாங்க பாருங்கள், என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா, என்ன செஞ்சாங்கன்னு தெரியுமா. அவங்க கூட ஒரு டைம் தான் சொல்லியிருப்பாங்க வந்துங்க, இவங்க ஃபோனில் 1000 பேருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க. இப்படி பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டான், அதை செஞ்சுட்டான், இதை செஞ்சிட்டான். யார்? வேற ஆள் கிடையாதுங்க, கிறிஸ்தவர்கள். ஆமென். ஆகவே நம்ம வேலை யாரை பற்றி சொல்ல வேண்டிய நம்ம வேலை கிடையாது. யாராவது துரோகம் பண்ணுறாங்களா, யாராவது குழி பறிக்கிறாங்களா, இல்லை காலை வாரி விடுறாங்களா, உங்களை காயப்படுத்துகிறாங்களா, உங்களை வெட்கப்படுத்துகிறாங்களா, உங்களை தலைகுனிய வைக்கிறாங்களா, உங்கள் வேலை என்ன தெரியுங்களா? ஜெபம் பண்ணுறதும் துதிப்பதும். தேவன் அதற்கான வசனத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு, அதை கொண்டு போய் மனதில் வைத்து வாயில் பேசுகிறது மட்டும்தான் உங்கள் வேலை. மற்ற வேலைலாம் அவர் பார்த்துக்குவார். நீங்கள் இறங்குனீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், நம்ம மூக்கடிப்பட ஆரம்பிக்கும், பிரச்சனை நமக்கு வர ஆரம்பிக்கும். நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், கர்த்தர் அவர் காரியத்தை பார்த்துக்குவார். ஏனென்று சொன்னால் நீங்கள் உடன்படிக்கையின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். மோவாப்புக்கு நடந்தது வேறு மாதிரி நடந்துச்சு, அதெல்லாம் நிறைய பேசலாம், எடுத்து சொல்லலாம். ஆனால் கர்த்தர் அவங்க நடக்கிற காரியத்தை சொன்னால் உங்களுக்கு தெரியும், அவர் ஏதாவது ஒரு காரியம் சொன்னால் தான் கண்டிப்பாக செஞ்சுருப்பார்னு உங்களுக்கு தெரியுங்களா? ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறேன், இது இந்த செய்திக்கு சம்மந்தப்பட்டது கிடையாது, இன்னொரு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், இதுக்கும் இன்னொரு விஷயம் சம்மந்தப்பட்டதுக்காக எடுத்து சொல்லி முடிக்க போகிறேன். ஏழு நிற்போம். ஒரு வேதாகம வல்லுனர் இப்படியே சொல்கிறாரு, இந்த அம்மா 2 பணம் போட்டுச்சுல்ல, ஒரு அம்மா விதவை தாய் இருக்கிறதுலையே 2 பணத்தை போட்டுச்சு இல்லையா, அது ஆண்டு ரொம்ப பெருமையாக பேசினார்ல, எல்லார்ட்டையும் கமெண்ட் வேறு அடித்தார்ல, காணிக்கை பெட்டிக்கு முன்னாடி வேறு உட்காந்து எவ்வளோ காணிக்க போகிறார் வேறு பார்த்துட்டு. ஹலோ, சில நேரம் நானும் உட்காரணும், இனிமேல் நீ காணிக்கை எடுக்கும் போதெல்லாம் உட்காந்துக்கணும் இங்கே. ஏன்னா ஆண்டவர் பண்ணியிருக்கிறாருங்க. இந்த அம்மா 2 பணம் போட்டதை அதை வேறு கமாண்ட் அடித்து சில இடத்துல என்னங்க ஆண்டவர் இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்குதே, 2 பணம் போட்டோம். இல்லை அவர் சொல்லி நீங்கள்லாம் இருக்கிறதுன்னு போட்டீங்க. இந்த அம்மா தனக்குள்ளே எல்லாவற்றையும் எடுத்து போட்டார். அந்த இடத்துல பாராட்டுறாரு இல்லையா. பிற்காலத்தில் ஆராய்ச்சியில் இறங்கினவங்க, ரீசர்ச்சில் இறங்கினவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, அந்த அம்மாவுடைய குடும்பத்தெல்லாம் எடுத்து பார்த்துருக்குறாங்க, உலகத்தில் நம்பர் 1 மில்லியனியர்ஸாக இருந்திருக்கிறாங்களாம். அதில் ஆராய்ச்சியில் இறங்கி கண்டுபிடிச்சவங்க அந்த அம்மாவுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் எடுத்து யார் யாரெல்லாம் அவங்க குடும்பத்தில் கண்டுபிடிச்சி அவங்க என்ன நிலைமையில் இருக்கிறாங்கன்னு பார்த்தா இன்றைக்கி ரெக்கார்டு சொல்கிறாங்க, இன்றைக்கி உலகத்திலேயே டாப் 1 இருக்கிற மில்லியனியர்ஸ் எல்லாமே அவங்க தான் சொல்லி ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. ஹலோ, இப்படிலாம் ரீசர்ச்சில் இறங்க வேண்டியதாக இருக்குது, கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி இருக்கிறாங்க. எதுக்கு சொல்ல வந்தேன் இதை, என்னதுக்கு சொல்ல வந்தேன், நிறையா யாரையும் பண்ணாதீங்க. தேவன் ஒரு காரியத்தை சொன்னார்னா அதுக்கு ரிசல்ட்டை கரெக்டாக வேறு விதத்தில் கொண்டு வராரு. உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள், நீங்கள் செய்ய வேண்டியதை மட்டும் செய்யுங்க, கர்த்தர் அதற்குரிய பலனை தேவன் கொடுக்க ஆரம்பிப்பார். நம்ம வேலை என்ன பண்ணக்கூடாதுன்னா வேறு வேலை பண்ணிடக்கூடாது. உங்கள் வேலையே எதிரிகள் காயப்படுத்துகிற விரோதிங்க ஏதாவது செஞ்சிட்டாங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ண வேண்டியது நம்முடைய வேலையே கிடையாது. கிறிஸ்தவங்களுடைய வேலையே கிடையாது. நம்ம வேலை என்ன, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறது, அவங்கள மன்னிப்பது, அவங்களுக்காக துதிப்பது, அவங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவது, வசனத்தை வைப்பது, மனதில் கொண்டு போய் இதுதான் நம்முடைய வேலையாக இருக்கணும். மற்றபடி எதிரிகள் டிபார்ட்மெண்ட்டை அவர் பார்த்துக்குவார், அவர் கையில் விட்டுருணும், அவர் பார்த்துக்குவார்.
நீங்கள் அவர்களுக்கு ஏதாவது நடக்கும்போது பார்த்து பொறாமப்பட்டாதீங்க, மகிழ்ந்து விடாதீர்கள், களி கூறாதீர்கள். அவங்களுக்கு தான் பாத்தியா பாத்தியா நினச்சி பாத்தியா, என்ன நினச்சி பாத்தியா, என்னை தொட்டான்ல அதான் என் கெட்டான் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. உங்களுக்கு விரோதிகள் எதிரிகளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா களி கூறாதே, மகிழாதே, சந்தோஷப்படாதே. புரியுச்சா? பக்கத்தில் புரியுச்சா? கேளுங்க. அவர்களுக்காக கர்த்தர் வேலை பண்ணுவார். சாதாரண இந்த அம்மாவுடைய குடும்பத்தையே கர்த்தர் வச்சு ஒரு காரியத்தை சொல்லி அந்த காரியத்தை செஞ்சுருக்கிறாருன்னா, அவரும் உங்கள் வாழ்க்கையிலும் அவர் சொல்கிறதுக்கு நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணி மரியாதை கொடுத்து செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்விலும் தேவன் செய்கிற நன்மைகள் ஏராளம் இருக்கும். அது அளவிடப்பட முடியாதவைகளாக இருக்கும். ஆமென். கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள் செலுத்துவோம். தொடர்வோம் அடுத்த வார்த்தையிலே. ஸ்தோத்திரம் பிதாவே, இன்று எங்களோட பேச நம்முடைய வார்த்தைகளை கரண்டி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம். நீர் சொன்ன எல்லா நல்வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய எதிரிகளை குறித்து, துரோகிகளை குறித்து, சத்துருக்களை குறித்து, அவர்கள் நடக்கப் போகின்ற காரியங்களை குறித்து நாங்கள் எங்களுக்கு மக்கள் எவ்வளவு எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அதற்கு எதிராக நாங்கள் எதையும் செய்யக்கூடாது என்பதை குறித்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துறதற்கு நன்றி செலுத்துகிறோம். அநேக நேரத்தில் நாங்கள் இமோஷனலாக இறங்கிடுறோம் ஆண்டவரே. நாங்கள் மனிதர்களாக இருக்கிறபடினாலும் சில நேரத்தில் மனுஷிகமாக சில நேரத்தில் இறங்கிடுறோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே. நீர் சொல்கிறத கேட்காம விட்டுடுறோம் ஆண்டவரே, மறந்துடுறோம் ஆண்டவரே. நாங்களே பதில் செய்ய போகிறோம் ஆண்டவரே, நாங்களே பழி வாங்க போயிடுறோம் ஆண்டவரே. எங்களை மன்னியும். அந்த வேலையை நாங்கள் செய்யக்கூடாது என்று இன்றைக்கு எங்களுக்கு சொன்னீரதற்காக நன்றி செலுத்துகிறோம். அநேக நேரத்தில் நாங்கள் இப்படி செஞ்சு நாங்கள் உலகத்தாரால் ஒரு கேவலமான ஒரு ஆட்களாக, கையாளாகாத ஆட்கள் என்று பேசக்கூடிய ஒரு ஆட்களாக நாங்கள் கருதப்படுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அப்படி அல்ல. நீர் எங்களுக்காக வைராக்கியம் உள்ளவர். எங்களுக்கு செய்வேன்னு நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா நிச்சயம் செய்யக்கூடிய தேவன். எங்களுக்கு உடன்படிக்கை பண்ணிவிட்டால் அந்த உடன்படிக்கை நிறைவேற்றுவதிலே நீர் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடன்படிக்கை நிறைவேற்ற வல்லவர், உடன்படிக்கை காக்கிற தேவன், உடன்படிக்கை நினைக்கிற தேவன், உடன்படிக்கையில் வைராக்கியம் உள்ள தேவனாக நீர் இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நம்முடைய பிள்ளைகளுக்கு நீரே பக்கபலமாக இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் சொன்னீர் உன் சத்துருக்கள் மேலாக உன் தலை உயர்த்தப்படும் சொல்லியிருக்கிறீர். அதே போல் இங்கே இருக்கிற ஒவ்வொரு தலைகள் உயர்த்தப்படட்டும். வெட்கி அவமானப்பட்டு தலை குனிந்து வாழ்ந்த நாட்கள் போதும் ஆண்டவரே. நீர் உம்முடைய பிள்ளைகளுக்காக இறங்கி வேலைகள் செய்யும் போது உம்முடைய பிள்ளைகளுடைய தலைகள் உயர்த்தப்படுவதாக. ஹல்லேலூயா. நீர் சொன்னீர், என் ஜனங்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் நான் அவர்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று சொன்னீரே. அந்த வார்த்தை இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்வில் நிறைவேறட்டும். கீர்த்தியும் புகழ்ச்சியும் உடையவர்களாக மாறட்டும், மகிமை அடையட்டும் என்று ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே. ஹல்லேலூயா. தேவக்கரம் தாங்கி நடத்துவதாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எப்பொழுதும் எதிரிகளை பற்றி நினைக்காம உம்மை பற்றி நினைக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய கர்த்தர் நல்லவர் என்பதை பற்றி நினைக்கட்டும். கர்த்தருடைய காருண்யத்தை பற்றி நினைக்கட்டும். கர்த்தர் எனக்காக எவ்வளவு செய்ய வல்லவர் என்பதை பற்றி நினைக்கட்டும் கர்த்தாவே. அதிலே களி கூறட்டும், அதிலே மகிழட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.